Hey guys, welcome to channel Motivation Myself. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஓகே, ஸோ கோவிலோட குளம் இது. இப்போ தான் நம்ம உள்ளே என்டர் ஆகிருக்கோம். பட் கோவில் எது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால நம்ம குளத்தை சுற்றி ஒரு ஷார்ட் வழியில் தான் நம்ம வர முடியும். சிவில் போய் பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா, இது வந்து எப்படின்னா நான் 3rd or 4th படிக்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமி அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு. ஸோ அந்த கோவிலுக்கு திரும்பி விசிட் பண்ணணும், சாமி கும்பிடணும் அப்படிக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி லீவ் இல்லையா, சரி வாங்க போகலாம். அம்மன் கோவில் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான கோவில் தான் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிஸ்லேருந்து ப்ராட்வேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு கோவிலுக்கு பஸ் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து கோவிலோட தெப்பக்குளம். ஓகேவா, நம்ம கோவிலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போக முடியாது. இந்த தெப்பக்குளம் வழியாக நம்ம சந்தில் நடந்து வந்தால் தான் நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியும். அண்டு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் அப்படியே நடந்து போனாலே நம்ம கோவிலுக்கு போயிடலாம். அண்ட் இதுதான் அந்த கடைத்தெரு, மார்க்கெட் பிளேஸ். கோவில் பக்கத்தில் அந்த மாலை பூஜை பொருட்கள் எல்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ இதுதான் அந்த ரோடு. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே நம்ம வந்து கோவிலுக்கு நடந்து போகலாம். நான் ரொம்ப சின்ன வயசில் வந்து இந்த கோவிலுக்கு வந்ததுனால எனக்கு எதுவுமே கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் அப்படிங்கிறது அந்த கோபுரத்தை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். வெயில் டைமு எங்கடா நம்ம வந்துட்டு லேட்டாக வந்துட்டோமோ, நட சாத்தியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் வந்து விசாரிச்சதில் வந்துட்டு கோவில் நட எல்லாம் சாத்துறது கிடையாது. ஸோ கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை கடைகள். அண்ட் இப்போ வந்துட்டு இது வந்து கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கோவிலோட தேர் தான் இப்போ நம்ம பார்க்குறது. நம்ம இதுக்கு நான் இவ்வளோ சுற்றி வந்திருக்கோமேன்னு பார்த்தோம் அப்படின்னா கோவில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் போட்டிருக்காங்க கோவில் திருப்பணி நடக்கிறதுனால நம்ம வந்து அந்த உற்சவர் சிலையை வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. நல்ல கூட்டம் வந்து வந்துட்டு போயிட்டு நிறையா கூட்டமாக தான் இருந்தது, லீவ் நாளாக இருந்தாலுமே. அண்ட் கோவிலை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புத்துக்கோவில் இருந்தது, நாகநாதர் கோவில் மாதிரி. அவ்வளோ பெரிய புத்துக்கோவில், அதில் அவ்வளோ பெரிய மரமும் இருந்தது. அதில் வந்து நிறைய பேர் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டே இருந்தாங்க. அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம். எனக்கு அதை பார்த்து இவ்வளோ பெரிய புத்தா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்களே பாருங்கள். அண்ட் கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம வந்தாச்சு. கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட எல்லா பக்கமும் நம்மளால் போக முடியாது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி திருப்பணி நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஃபுல் ஏரியாவில் தான் வந்துட்டு நமக்கு மொத்த கோவிலே இவ்வளோ தான். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து அம்மனும் இருக்காங்க. இதுலேயே வந்து கோவிலோட ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸு எல்லாமே பிரசாத ஸ்டால் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட போகலாம். இப்போ நம்ம கோவில் சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ கோவில் சுற்றி எல்லா பக்கமும் ஆக்சஸ் கிடையாது, ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ நமக்கு இப்போ வந்து சாமி கும்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பிரசாதம் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். கோவில் அந்த மூலவரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றிருக்காங்க. நான் வெளியில் ஒரு நோட்டீஸ் போர்ட் காமிச்சு பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே மாற்றி கோவில் ஃபுல்லாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்னொரு நாள் என்ன பண்ணணும், கோவிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சூப்பராக பார்க்கலாம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ஒரு டஸ்ட்டு கூட விடாமல் விடுறதில்லை. அவ்வளோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சண்டே ஃபுல் தரிசனம். நம்ம மத்தியானம் பிரேக்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரும் படைக்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கட்டும். நம்ம நடுவில் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு திருவேற்காடு குழந்தையில வந்தது. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம கோவிலில் வந்து சாமி பார்க்குறத தாண்டி அந்த இடத்த மிதிச்சாலே, அந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய ஒரு நல்ல வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் கோவில் விசிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஷேர் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷன் மை செல்ஃப். ஓகே, கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்து எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஓகே.
அண்ட் கோவிலேருந்து கிளம்பும் போது அம்மனுக்கு சாத்தின புடவையெல்லாம் வந்து கோவில் நிர்வாகம் வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசையாக ரொம்ப பக்தியோடு வாங்குறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஏலத்தை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நானும் பார்த்துட்டு மன நிறைவோடு நல்ல சாமி கும்பிட்டு திருப்தியோடு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கும் அம்மனோட அருள் எப்பயுமே கிடைக்கட்டும், எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.